ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கீழே இயங்கி வரக்கூடிய ஏஏஐ கார்கோ லாஜிஸ்டிக் அண்ட் அலைடு சர்வீசஸ் கம்பெனி லிமிட்டடில் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி பணியிடத்திற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. மினிமம் 12ஆம் வகுப்பு முடித்த யார் வேணாலும் அப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு பணியிடம். சென்னையில் வேகன்சிஸ் இருக்குது. ஏஏஐ கார்கோ லாஜிஸ்டிக் அண்ட் அலைட் சர்வீசஸ் கம்பெனி லிமிட்டடில் வந்து 3 வருடம் டென்யூர் பேசிஸ் மாதிரியாக இருக்க டேர்ம் என்கேஜ்மெண்ட் கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் வந்து வேகன்சிஸ் இருக்குது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேன் இண்டியா, அதாவது ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே வேணால் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு பணியிடம். முக்கியமாக வந்து சென்னையில் தான் வேகன்சிஸ் 54 வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜென்ரலில் 23, ஓபிசியில் 14, எஸ்சியில் 8, எஸ்டியில் 4, இடபிள்யூஎஸில் 5, டோட்டலாக 54 வேகன்சிஸ் வந்து சென்னையில் இருக்குது. கோவாவை பொறுத்த வரைக்கும் 53 வேகன்சி, போர்ட் பிளேயரில் 3 வேகன்சி, வதோதராவில் 9 வேகன்சி, விஜயவாடாவில் 24, பாட்னாவில் 23 வேகன்சிஸ் இருக்குது. இதற்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் 30/6/2025 மாலை 5 மணி வரைக்கும் அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி பணியிடத்திற்கு அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல் இண்டியா பேசிஸில் இருக்கிறதுனால எங்கே வேணால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே வேணால் ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங் இருக்கக்கூடிய கேண்டிடேட் மட்டும்தான் எலிஜிபிள். சரிங்களா? அதே மாதிரி இதற்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/6/2025 அன்னைக்கு கண்டிப்பாக எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து மீட் பண்ணக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். மினிமம் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ண கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். அதுவே வந்து ஜென்ரல் கேட்டகரி அப்படின்ற மாதிரி தான் 60% மினிமம் எடுத்துருக்கணும். எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் 55% மினிமம் எடுத்தால் மட்டும்தான் வந்து எலிஜிபிள். அதே மாதிரி இப்போது +2ல் வந்து சிஜிபிஏ அந்த மாதிரி கிரேட் சிஸ்டம் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி ப்ராப்பராக வந்து கன்வெர்ட் பண்ணி அதை வந்து பெர்சன்டேஜாக மாற்றி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். இங்கிலீஷ், ஹிந்தி அல்லது லோக்கல் லாங்குவேஜ் தெரிந்த கேண்டிடேட், தமிழ் தெரிந்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 1/6/2025 அன்னைக்கு 27 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஜாபை பொறுத்த வரைக்கும் ஏர்போர்ட்டில் தான் உங்களுக்கு ஒர்க் இருக்கும். பேசஞ்சருடைய பேகேஜை ஹேண்டில் பண்ணுறது, பேகேஜை வந்து லோடிங் அன்லோடிங் பண்ணுறது, மல்டி டாஸ்கிங் ஆப்ரேஷன் ஒர்க்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரே மிஷின் கன்வேயர் பெல்ட்டில் வந்து லிஃப்ட் பண்ணி லக்கேஜை வைக்கிறது, திரும்பி அதிலேருந்து எடுக்கிறது, இந்த மாதிரி லோடிங் அன்லோடிங் ஒர்க்ஸ்லாம் இருக்கும். அதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய பணியிடம். ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் ₹500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி இடபிள்யூஎஸ் உமன் கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் ₹100 பே பண்ணுற மாதிரி இருக்கும். டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, அதாவது இன்டர்நெட் பேங்கிங், யூபிஐ இது மாதிரி எது மூலியமாக வேணாலும் பே பண்ணலாம். சரிங்களா? ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் ப்ராப்பராக வந்து நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக கொடுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி 1 by 1 நீங்கள் வந்து அப்ளிகேஷன் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து ஃபில் பண்ணணும். ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 30/6/2025. சரிங்களா? ஸ்பீட் போஸ்ட்டோ, ரிஜிஸ்டர்ட் போஸ்ட்டோ, ஆர்டினரி போஸ்ட்டோ எது மூலியமாக வேணாம் நீங்கள் அனுப்ப முடியாது. ஒன்ஸ் ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் அதுவே போதுமானது. அப்ளிகேஷன் அனுப்பணும்னு அவசியம் கிடையாது. எந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா AAICLAS.AERO அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும். 3 வருடம் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ்டு டேர்மில் இருக்கக்கூடிய ஒரு பணியிடம். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து +2 சர்டிஃபிகேட்டு, மார்க் ஷீட்டு, உங்களுடைய கேட்டகரி அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு ஜெராக்ஸு, ரீசெண்டாக இருக்கக்கூடிய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. சரிங்களா? அதே மாதிரி உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபீஸு பே பண்ணதற்கான ரிசிப்ட்டு, அதே மாதிரி ஸ்கேன்டு சிக்னேச்சர், இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இணைச்சு அனுப்பணும். அசிஸ்டன்ட் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இயரில் ₹21,500 வந்து ஃபிக்ஸ்டு சேலரியாக பர் மந்த் சேலரியாக கொடுப்பாங்க. செகண்ட் இயர்லேருந்து ₹22,000, தேர்ட் இயர்லேருந்து ₹22,500 வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ்டு சேலரியாக கொடுப்பாங்க. டிஏடிஏ லாட்ஜிங் போர்டை பொறுத்த வரைக்கும் ஆர்டினரி பப்ளிக் பஸ்லேயோ ட்ரெயின் ஃபேர்லேயோ ஸ்லீப்பர் கிளாஸ்க்கு என்ன ஃபேரோ அது கொடுப்பாங்க. ஆர்டினரி பஸ் அப்படின்ற மாதிரி தான் ஆக்சுவல் ஃபேர் என்னவோ அதில் வந்து கொடுப்பாங்க. டூருக்கு நீங்கள் டெப்யூட் ஆகி வேறு இடத்துக்கு டூருக்குலாம் நீங்கள் போகிறீங்க, வேறு ஏர்போர்ட்டுக்கு அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்களே வந்து ஸ்லீப்பர் கிளாஸோடைய ட்ரெயின் ஃபேர் என்னவோ அதை கொடுத்துருவாங்க. சரிங்களா? லீவை பொறுத்த வரைக்கும் ஒரு வருடத்துக்கு 18 நாள் இருக்கும். ஹாஃப் பே லீவ் 12 நாள், CL 9, RH வந்து 2. சரிங்களா? மேக்ஸிமம் வந்து ₹10,000 பர் மந்த்து ₹10,000 அப்படின்ற மாதிரியான மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து போட்டுருவாங்க. அதை நீங்கள் வந்து உங்களுக்கு இல்லைனா ஃபேமிலி மெம்பர் 2 பேருக்குமே உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஜென்ரல் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் அப்பர் ஏஜ் லிமிட் 1/6/2025க்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் வந்து எலிஜிபிள். சரிங்களா? அப்பர் ஏஜ் லிமிட்டுக்கு 1/6/2025 தான் கட் ஆஃப் டேட்டு. SC ST கேண்டிடேட்டுக்கு எக்ஸ்ட்ரா 5 வருடமும், OBC NCL கேண்டிடேட்டுக்கு
எக்ஸ்ட்ரா 3 வருடமும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. சரிங்களா? அதே மாதிரி ஆஸ் பர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் படி ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. AAICLAS.AERO அப்படின்றது அஃபிஷியல் வெப்சைட். அதுதான் நீங்கள் வந்து எந்த விதமான டீட்டெயில்ஸ், ஏதாவது கொரிஜனமாக இருக்கட்டும், அடெண்டமாக இருக்கட்டும், சேஞ்சஸ் ஏதாவது வருது அப்படின்ற மாதிரி தான் அந்த வெப்சைட்டில் மட்டும்தான் ஹோஸ்ட் பண்ணுவாங்க. அதுதான் ஆத்தென்டிகேட் ஆனது. சரிங்களா? அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட் ஏதாவது டவுட் அப்படின்னு வந்தால் அதுக்கான ஹெல்ப் டெஸ்க்கும் கொடுத்துருக்காங்க, மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையோ ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஜாபு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி.